மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியாதவங்களாம் எப்படி தலைவனாக முடியும்? கட்சி ஆரம்பிச்ச இவ்வளவு நாள்ல ஒரு பிரஸ் மீட்டை சமாளிச்சிருக்காரா அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை தளபதி விஜய்க்கு எழுப்பிட்டே தான் இருக்காங்க. உண்மையிலே தளபதி விஜயோட கொள்கை தான் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. சினிமால இருக்கும்போது இதெல்லாம் தோணுச்சா அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொன்னா கூட, சினிமால இருக்கும்போதே தளபதி விஜய் 10 ஆண்டுகளாக மக்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் வர்றாரு. அந்த விஷயங்களை ரசிகர்களே டீகோடிங் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இவர் முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்ற பயம் ஒட்டுமொத்த கட்சிக்குமே இருக்குங்க. ஒரு மாநாட நடத்தி அரசியல் களத்துல புயலை உருவாக்குனது விஜயகாந்துக்கு அப்புறம் தளபதி விஜய் தாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்ப்பா இருந்தாலும் சரி, அதை சைலண்டா யோசிச்சு வயலண்டான தீர்வு கொடுக்கிறது தாங்க தளபதி விஜய் அவர்கள். மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரஸ் மீட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நடக்குங்க. தளபதி விஜயோட கொள்கை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களுடைய அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன?